குரூப் டி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது 4th ஆகஸ்ட்ல சிட்டி இன்டிமேடேஷன்ஸ் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நம்மளுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். இந்த டேட்ல எனக்கு எக்ஸாம் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேனா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் கேப்சர் கோடு வந்து கேட்கும். சில ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்ததுன்னா ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். அதை போய் என்ன பண்ணுங்கன்னா பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்துடுனா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாமோட டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை டெஸ்ட்டோட செட்டிங், டெஸ்ட் ஸ்டேட்டு, டேட் ஆஃப் எக்ஸாம் அண்ட் வந்து ஷிஃப்ட் இருக்கும். சரி, இதில் என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கான எக்ஸாம் வந்து தெரிஞ்சிருச்சு. இது வெறும் வந்து சிட்டி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சிட்டியில் எந்த இடத்துல எனக்கு எக்ஸாம் அதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி, இப்போ 4th ஆகஸ்ட் இவருக்கு எக்ஸாமா, அப்போ 1ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி என்ன தெரியும்னா இவருக்கு ஹால் டிக்கெட் வந்து வரும். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இப்படி ஓப்பன் ஆகலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கா? அப்போ அப்படி இல்லை, அதாவது லாகின் கொடுக்குறீங்க ஓப்பன் ஆகலைன்னா என்ன மீனிங்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து சூஸ் ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் சூஸ் ஆகலை. ஏன் இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். குரூப் டி பொறுத்தவரைக்கு மொத்தமாக என்ன 1 மாதம் கிட்ட நடக்க போகுது. ரைட்டா, இந்த டேட்டுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10லேருந்து 15, 17, 21, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி எக்ஸாம் கிடையாது. ஸோ இதனால வந்து நிறைய டேட்ல எக்ஸாம் இருக்குனால ஏதாவது ஒரு டேட்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வரலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா நான் மோஸ்ட்லி டெய்லி வந்துடுறேன்னா இந்த மாதிரி சிட்டி இன்டிமேஷன் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து செக் பண்ணுங்க, டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டை சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு தேவையான சயின்ஸும் கரண்ட் அஃபேர் நான் ப்ராப்பராக கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே என்னன்னா சயின்ஸுக்கு தேவையான எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிசிக்ஸோட வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், கெமிஸ்ட்ரியோடது, பயாலஜியோடது, எப்படி லாஸ்ட் 30 daysல எதை ரிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் சயின்ஸ் ரிலேட்டடாக குரூப் டிக்கு என்ன தெரியும் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியாச்சுன்னா நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி தான் கரண்ட் அஃபேருக்குமே சொல்லிட்டேன். ஸோ கரண்ட் அஃபேர்ல என்ன படிக்கணும் குரூப் டில, ஏன்னா கரண்ட் அஃபேர் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேரை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கரண்ட் அஃபேருக்கு நீங்கள் எந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இல்லை சில ஸ்டூடெண்ட்டுக்குமே டவுட் இருக்கு, சார் இந்த டைமும் கரண்ட் அஃபேர் தான் கேட்பாங்களா இல்லை ஜிகே டாபிக் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. பட் இதை போன வருஷம் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேட் 3ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ரைட்டா, 3 ஆகஸ்ட். அதுல எழுதி வந்த ஸ்டூடெண்ட் சொல்லும் போது நம்மளுக்கு தெரிய வரும் என்ன கேட்டாங்க அப்படின்னு. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் இருக்க என்ன மைண்ட் செட்னா, சரி ஒரு குரூப் டி எக்ஸாம் தானே சார், இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் கிடையாது, இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா கவனிங்களேன், வேகன்சி பாத்தீங்கன்னா ஸோ இப்போ ஓவரால் வேகன்சி இந்த வருஷம் கம்மி தான் கொடுத்தது. 2025 ஓவரால் வேகன்சி கம்மி தான். அதுல சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, 1027 வேகன்சி தான். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நீங்க எய்ம் வந்து 80+ இருக்கணும். ஏன்னா 80+ இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால அக்யூரேட்டா வந்து கண்டிப்பா கிளியர் ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து வரும். ஸோ நீங்க 80+ நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் இஸ் அ கீ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த டைம் எல்லாமே ரிவிஷன் தான். போயிட்டு புதுசாக உட்காந்துட்டு வந்தேன்னா ஏதாவது நான் டாபிக் படிக்க போறேன் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இருக்கிற டாபிக் லேர்ன் பண்ணிருப்பீங்க, அதை என்ன பண்ணுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு 1-2 மணி நேரம் மார்க் டெஸ்ட் மட்டும் எடுங்க, ரொம்ப எடுக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றது, சார் நான் டெஸ்ட் புக்ல வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்தேன், பட் அதுல எனக்கு ஸ்கோரே வரல, ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. டெஸ்ட் புக்ல வந்து சம் டெஸ்ட் என்ன இருக்குன்னா ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா உங்களே டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட் இருக்குமா, அதை என்ன பண்ணுங்கன்னா மார்க் டெஸ்ட் ஆயிடுங்க. அதுல என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்க. எதுக்காக டெஸ்ட் எடுக்க சொல்றேன்னா, சில்லி மிஸ்டேக் எதுவுமே நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடாதுன்னா அந்த மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா என்னெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்னு வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் மைண்டை காமா வைங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கோர் பண்ற ஏரியா அப்படின்னாவே வந்து ரீசனிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கப்புறம் மேத், அதுக்கப்புறம் என்னன்னா கரண்ட் அஃபேர் மீன் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அதில் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்தா வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் 3 டாபிக் சொன்னா ரீசனிங், சயின்ஸ் அண்ட் வந்து மேத். இதுல எஃபர்ட் வந்து கம்ப்ளீட்டா போடுங்க, கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க.